மண்ணச்சநல்லூர் தொகுதி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? நானும் ஓட்டு போட்டேன். தெளிவாக தெரியுதான்னு தெரியல, ஒரு கோடு இருக்கும். நானும் ஓட்டு போட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டையும் காசு வாங்கலை, யார் சொல்லி நான் ஓட்டு போடல. எனக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு படித்தோ அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். 19/4/2024 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட தேர்தல். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை தான் நான் அன்றைக்கி சொல்ல வரேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டிங் மிஷின்ஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது நம்ம சீமானனுடைய சின்னத்துக்கு நம்ம மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா தாமரைக்கு விழுகுதான், சூரியனுக்கு விழுகுதான், ரெட்டலைக்கு விழுகுதான், இந்த மாதிரி மாற்றி மாற்றி விழுதுட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பிரச்சனை போட்டுச்சு நிறைய இடத்துல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஓட்டுக்கு 500 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரல அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ எங்கள் ஊரில் நான் ஓட்டு போட போயிருந்தேன். ஊர் பேர் சொல்ல விரும்பல. அந்த பூத்துக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா கடலை கட்சிக்காரங்களும் சரி, சூரியன் கட்சிக்காரங்களும் சரி, 2 பேருமே 500 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அதில் ஊரில் வந்து பாதி பேருக்கு பட்டோட பண்ணியிருக்காங்க, பாதி பேருக்கு பட்டோட பண்ணல. பட்டோட பண்ணவங்களாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா போய் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு வெளியே வந்துட்டாங்க. அது வந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டாங்களா இல்லை மாற்றி போட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஓட்டு போட்டாங்க. இந்த காசு பட்டுவாடா பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாதி பேர். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு 500 ரூபா காசு கொடுத்தா தான் நான் ஓட்டு போடுவேன், இல்லை ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த பூத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க. அப்படியே இதுதான் நடந்துச்சு. அங்கே 500 ரூபா கொடுத்தா நான் ஓட்டு போடுறேன், இல்லை நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். இவங்க அந்த 500 ரூபா பணம் வாங்கிட்டு தான் நிறைய பேர் போய் ஓட்டு போடவே போனாங்க. நான் கண்ணில் விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி நிறைய பணம் வாங்கி நீங்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். பூர்த்தி பண்ண மாட்டாங்க, அதுதான் உண்மை. அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ வராங்க அப்படின்னா எதுக்காகனா அவங்கள்ட்ட ஏற்கனவே பணம் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட பதவி இல்லை. அந்த பதவி எதுக்காகனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை இன்னும் டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ மாற்றணும். அதுக்காக தான் பதவிக்கு வராங்க. இப்போ நீங்கள் நம்ம பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிஆர் பாரிவேந்தர் நிற்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எஸ்ஆர்எம் இனிஷியேட்டிவ் வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே பெரிய பணக்காரரு, ஆனால் அவர்கிட்ட வந்து பதவி இல்லை. பதவி இருந்துச்சுன்னா இன்னும் ட்ரிபிளவோ அவரோட சொத்தை ஆக்கிடலாம். அதனால தான் அவர் வந்து எம்பி பதவிக்கு நிற்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் நேரு அவர்கள், நம்ம கேஎன் நேருடைய மகன், அவர் எதுக்காக நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் பதவி ஆசை தான். மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே பதவிக்காக தான் நிற்கிறாங்க. நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களுடைய தேவைகளை அந்த பதவி வச்சு அவங்க பூர்த்தி பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். உங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ண மாட்டாங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்றது எல்லாமே இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் நன்றி.